ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி எப்படி இஞ்சி பால் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த கோல்டு, ஃப்ளூ, இந்த மழை காலம், இந்த குளிர்காலம் வந்து எல்லாத்துக்குமே வந்து இது இதமாக இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதை நல்லா திருவிக்கோங்க, இல்லைனா வந்து இடிச்சிக்கோங்க. இடித்து கொதிக்கிற தண்ணியில் வந்து இதை வந்து சேர்த்துடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்டே இருக்கும் போது நீங்கள் வந்து இனிப்புக்காக வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லைனா வெல்லமோ இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சிட்டிகை வந்து காடமம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக, இல்லைனா வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் நான் வந்து இதில் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ரேஷியோ அப்படி பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் பால், இதுதான் ரேஷியோவாக இருக்கணும் இந்த இஞ்சி பாலுக்கு. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பாலை ஆட் பண்ணியாச்சு. பால் ஆட் பண்ண உடனே வந்து லைட்டாக வார்ம் ஆனதுக்கப்புறமே நீங்கள் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமே வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை குடிச்சு பாருங்கள். தொண்டையில் நம்ம நெஞ்சில் சளி இருக்குது, அது மாதிரி டெய்லி இதை காலையில் வந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் இதமாக இருக்கும். சளியும் குறையிறது நீங்கள் வந்து கண்கூட பார்ப்பீங்க. இது நீங்கள் சளி இருக்கும் போதோ இல்லை தொண்டை கரகரப்பாக இருக்கும் போது ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.